அந்த ஸ்கூலா? என்ன இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு? ஹலோ. ஆச்சரியமா இருக்குல்ல? நான் இந்த சினிமால நடிக்க யாரு கால பிடிச்சேன்னு கேக்குறீங்க அதானே? நீ என்ன நினைச்ச? நீ சொல்றத நான் கேட்பேன் நினைச்சியா? பணம் இருக்க போதெல்லாம் நல்லா ஆடுற. யாருங்க இருக்கிறது? அழுமூஞ்சி ஒராயனா இது? ஹை, நீ பேண்ட்லாம் போட்டு பழக்கம் இல்லையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு மான்ஸ்டர்ஸ் அப்புறம் பி. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பல திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் பேக் போனா இருந்து குரல் கொடுக்கிற ஒரு டப்பிங் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் தான். அவர்கிட்ட அவரோட அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மிஸ்டர் ஆதித்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எங்களோட ஸ்டுடியோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து டப்பிங் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. இந்த ஃபீல்ட்ல எப்ப வந்தீங்க? நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவரா தான் பண்ணிட்டு இருந்தேன். வீட்ல இருந்தே ஆடியோ புக், இ-லேர்னிங், குக் எஃப்எம் மாதிரி அதுல பண்ணிட்டு இருந்தேன். வீட்ல இருந்தே பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு அதுல பண்ணிட்டு இருந்தேன். அதை வச்சுதான் டப்பிங்ல சான்ஸ் கேட்டு அங்க அலைஞ்சு. டப்பிங்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா? வாய்ஸ் ஓவர் அண்ட் டப்பிங்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா? வாய்ஸ் ஓவரோட டப்பிங் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரை பார்த்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நீங்க நினைச்சீங்க? யாரை பார்த்துன்னு இல்ல, மூவிஸ், அதான் ஹாலிவுட் மூவிஸ் இருக்கு. ஹாலிவுட் மூவிஸை பார்த்து தான் எனக்கு இந்த டப்பிங், தமிழ் டப்பிங் பார்த்து அதுல முக்கியமா சொல்ல போனா சேகர் சார், பாகுபலி, புஷ்பா, கேஜிஎஃப்லாம் பேசினாரு. ஓகே. அவர் வந்து டெட்புல் அப்படின்னு படத்துக்கு ஒரு டப்பிங் பண்ணிருப்பாரு. சரியான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அதை பார்த்து எப்படி இந்த மனுஷன் இதை பண்ணாருன்றது மெய் மறந்துட்டேன். அதை பார்த்துதான் நான். அவரோட வாய்ஸ் ஏதாவது ரெண்டு பேச முடியுமா? ஹலோ. ஆச்சரியமா இருக்குல்ல? நான் இந்த சினிமால நடிக்க யாரு கால பிடிச்சேன்னு கேக்குறீங்க அதானே? அவர் பேரு நான் சொல்ல முடியாது. அவர் பேரு போல்வரிங்கிற மாதிரி வரும். அவரை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் இருக்கும். விரலுக்கு நடுவுல இருந்து சில்வர் நகை வரணும். அதெல்லாம் இருக்கட்டும். நான் இந்த முகத்தை சரி பண்ணா கெட்டவங்களை கொல்லணும். இந்த டயலாக பார்த்துதான் என்ன மனுஷன் பண்ணா இருக்கும். வேற சூப்பர் ஹீரோ தாண்டி அந்த வாய் இருக்கு பாருங்க, அந்த சூப்பர் ஹீரோக்கு அப்படியே அந்த வாய்ஸ்க்காகவே ரெடி பண்ண கேரக்டர் மாதிரி இருக்கும் அது, அந்த டெட்புல். சோ அவரை பார்த்துதான் நானு. உங்களோட வாய்ஸ்ல ஹாலிவுட் மூவில கொடுத்திருப்பீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு 2 வாய்ஸஸ் சொல்லுங்க. அனிமேஷன் மூவி ஒன்னு இருக்கு. அனிமேஷன் மூவி ரிக்கி ஒராயன் அண்ட் தி டார்க் அப்படின்னு. அதுல வந்து இவ்வளவுதான் இருப்பான். யாருங்க இருக்கிறது? அழுமூஞ்சி ஒராயனா இது? ஹை, நீ பேண்ட்லாம் போட்டு பழக்கம் இல்லையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு மான்ஸ்டர்ஸ் அப்புறம் பி, ஹேர் கட், கடல், லிச்சி பாண்டிச்சினா ரொம்ப பயம். ஹேய், நான் ஃபேமஸா இருக்கேன். தேங்க்ஸ். இரு, என்ன செத்த மாதிரி வரைஞ்சிருக்க? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? இது வந்து ஹாலிவுட் மூவிஸ்ல பேசிருக்கீங்க. ஹாலிவுட்ல கார்ட்டூன் மூவிஸ்லாம் நீங்க பேசிருக்கீங்க. ஓகே ஓகே ஃபைன். நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுல என்ன எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? எதுல ரொம்ப ஃபேமஸா போயிருக்கு சொல்ல முடியுமா? மோஸ்ட்லி நான் பண்ணது எல்லாம் அண்டர்ரேட்டட் தான். ரொம்ப கொஞ்சம் ஸ்லாஷரா இருக்கும். அதனால நிறைய பேருக்கு தெரியாது. யங்ஸ்டர்ஸ், ஹாலிவுட் பிரியர்களுக்கு ரத்தம் தெரிக்கிற மாதிரி மூவிஸ் இருந்தா, ஆக்ஷன் இருந்தா போதும் அப்படின்ற பசங்களுக்கு என்னோட வாய்ஸ் தெரியும். உங்களோட ஆக்ஷன் மூவில பேசுற டயலாக்ஸ் எதுனா சொல்லுங்களேன். அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். நீ என்ன நினைச்ச? நீ சொல்றத நான் கேட்பேன் நினைச்சியா? பணம் இருக்க போதெல்லாம் நல்லா ஆடுற. அந்த பவர் கிடைச்சா மட்டும் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமா? நான் மட்டும் அந்த ஹோம் லேண்டரா இருந்திருந்தா அந்த உலகத்தை அழிச்சிருப்பேன். நீயும் போய் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. எனக்கு இதெல்லாம் வெக்க கேடா இருக்கு. உன்னை ஒரு நாள் துண்டு துண்டா வெட்டி போட்டு அதையே நான் சமைச்சு சாப்பிடுறேன்டா. இது ரொம்ப சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். சோ இன்னும் இப்போ எங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு டோன் எப்படி இருக்கு? இந்த ஸ்டுடியோல பேசும்போது உங்க டோன் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு பேசுவீங்களா? ரொம்ப அதிகமா சவுண்ட் கொடுப்பீங்க இல்லையா? கேரக்டர் பொறுத்து அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆயிடுவீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், இந்த கேரக்டர் நான் பண்ணணும்ன்ற உங்க மைண்ட்ல இருக்க, உங்க ட்ரீமா இருக்க கேரக்டர் என்ன? எனக்கு மார்வெல்ல டெட்புல்க்கு ஃபியூச்சர்ல சப்போஸ் சான்ஸ் கிடைக்கும், டெட்புல்க்கு கொடுக்கணும்னு ஆசை. அதை தவிர நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில யாரோட வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஷனா இருக்கும், இவருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கவங்க யாரு? தமிழ் ஆக்டர்ஸ்ல தமிழ்ல தனுஷ். தனுஷ் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓகே, தனுஷோட டயலாக்ஸ் எதுனா சொல்ல முடியுமா? நான் காலங்கத்துல சைக்கிள் எத்தனை தெருக்கு போவோம் மச்சான்.
அந்த குழந்தைய பாத்துக்கிட்டே ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குத்தா மாதிரி இருக்க மச்சான், எனக்கு அவ்வளவு வராது. பட் ஆனா அந்த லோக்கலா பேசுவார்ல, அது தரமா இருக்கும். அப்புறம் வட சென்னையில நம்ம ஊரை நம்ம தானே பாத்துக்கணும், வேற ஒருத்தன் பாத்துப்பான். அந்த லோக்கல் நான் அங்கதானே இருந்தேன், வடச்சென்னை. சோ அதனால அந்த ஒரு அவர் அங்கேயே வாழ்ந்த ஒரு மாதிரி. ஆமா, அந்த படத்துல அவ்வளவு நல்லா பேசியிருப்பாரு. சோ அந்த மாதிரி டயலாக் எல்லாம் எடுத்து பேச உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ வடச்சென்னை டயலாக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபைன் ஃபைன். அப்புறம் உங்களுடைய ஃபேமிலில எப்படி இதை சப்போர்ட் பண்றாங்க? அவங்க ஏன் இஷ்டம் தாங்க, கொடுத்து வச்சோம். நான் ஆக்சுவலி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என் ரூட்ல தான் விட்டுருவாங்க. சரி சரி. ஆமா, அது பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா எல்லாரும் சப்போர்ட் தான், தங்கச்சி குட்டீஸ் எல்லாரும். இதுல இப்போ டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க உள்ள வரும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? உடனே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருச்சா இல்ல எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம் தான். வேற இடத்துல போவேன், வாய்ஸ் சாம்பிள் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணணும். அதான் வெயிட் பண்ணணும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய பேர்கிட்ட போய் பேசணும். ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட் நம்மளா போனோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட சார் ஒருத்தர் யோகேஸ்வரன் சார்னு யூடியூப்ல பார்த்தேன். அவரை யூடியூப்ல பார்த்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வீக்கு. என்னாச்சு, அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்குறதுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சார் உங்க கான்டாக்ட் நம்பர் வேணும்ன்றத, சார் ஐ வாண்ட் யுவர் கான்டாக்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் ஐ வாண்ட் யுவர் கான்டாக்ட் சார் அப்படின்னு கேட்டேன். உங்க கான்டாக்ட்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவருக்கு டென்ஷன் ஆகி, என்ன தைரியம் தான் யூடியூப்ல வந்து கேட்டுருப்பாரு அப்படின்ட்டு வாட்ஸ்அப்ல வந்துட்டாரு. என் நம்பர் அவர் சென்ட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ் பண்றாரு, யார் நீ ஃபர்ஸ்ட், என்ன பண்ற, எது பண்றேன்ட்டு. அப்புறம் தான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் வாய்ஸ் ஓவரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எப்படி போறது யாரை பார்க்கணும்னு தெரியல. அப்புறம் தான் ஒரு வழிகாட்டி அவரு ஒரு ஸ்லாஷ் எல்லாம் ஆரம்பிச்சது. பட் இப்போ இன்டர்வியூ வரும்போது கூட அவர்கிட்ட ஒரு விஷயம் வாங்கிட்டு தான் வந்தேன். சூப்பர் சூப்பர். சோ அவங்களுடைய குருநாதர் அவர் தான். அதை தவிர உங்களோட பேக் போனா இருந்து உங்களை வந்துட்டு புஷ் பண்றவங்க யாரு? நீ பண்ணுடா செய்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக் போனா இருந்து பண்றவங்க யாரெல்லாம் இருக்காங்க? என்னோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம யோகேஸ்வரன் சார். ரெண்டாவது சீதாராம் படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஹீரோயினுக்கு அவங்க தான் பேசியிருப்பாங்க, கீர்த்திகா. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு அவங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு காமெடியனுக்கு கரெக்டா செலக்ட் பண்ணாங்க. இந்த வாய்ஸ்க்கு நீ காமெடி பக்காவா பண்ணுன்னு சூப்பரா பண்ணிட்டாங்க அதுல. அப்புறம் நிறைய ஆடு அவங்க மூலமா தான் என் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல கேட்டேன். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் மதி சார் என்னோட குருநாதர். எந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் ஆனாலும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டா போதும். அவர்கிட்ட அந்த ஐடியாஸ் கூட தேவையில்ல, அவர்கிட்ட சும்மா போயிட்டு பேசிட்டாலே அவர்கிட்ட அந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அதுவே அப்படியே பூஸ்டப் ஆகிடும். சூப்பர். அப்புறம் கோகுல் அண்ணன்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவர் வந்து செலக்ட் பண்றவர், எனக்கு கரெக்டா செலக்ட் பண்ணுவாரு. இந்த கேரக்டர் ஆதி பக்காவா இருக்கும், பக்காவா செலக்ட் பண்ணி பண்றாரு. சிலதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும், திட்டுவாரு, இங்க இருந்து திட்டுவாரு, டப்பிங் கூட திட்டுவாரு, கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த பாட்டு சொல்லி கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி டைலாக் சொல்லி கொடுப்பாரு அண்ணன். அதுக்கப்புறம் இன்னொரு கோகுல் அண்ணா ஆர்டிஸ்ட், அவரு நரோட்டோல எல்லாம் பண்ணம் பண்ணிருக்காரு. அப்புறம் இப்ப அனிமல் படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுங்களா, அதுல வில்லன் ரம்பீர் கபூருக்கு அனிமல் படம் வில்லனுக்கு அவர் அண்ணன் கொடுத்திருப்பாரு. நான் படம் பார்க்கும் போது என்ன வாய்ஸா இது, அவர் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வாய்ஸ் தியேட்டர்ல கேட்கவும் மெர்சல் ஆயிட்டேன். அப்புறம் அண்ணன் வந்து எனக்கு நேர்ல பழக்கமானதுக்கு அப்புறம் அவர் எனக்கு கார்டியன் ஏஞ்சல் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு கான்டாக்ட் கொடுத்து நீங்களா போய் ட்ரை பண்ண ஆதித்யா, எனக்கும் ஒருத்தங்க பண்ணாங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லாம சொன்னாரு. அது மாதிரி அலெக்ஸ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் அப்படிதான். அவரு கான்டாக்ட் எல்லாம் கொடுத்து இங்க போவாங்க ஆதித்யா, இங்க பேசுங்க, நீங்களாம் நல்லா வரணும். எனக்கு ஒருத்தர் பண்ணாங்க, நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனா அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. சோ உங்க கூட பழகுறவங்கள்ட்ட பாசிட்டிவ்ஸ் தான் நீங்க நிறைய எடுத்துக்கிறீங்க, நெகட்டிவோட பாசிட்டிவ்ஸ் தான் நீங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, ஃபைன் ஃபைன்.